என்ன நீங்க? இருக்கட்டும் அங்கிள், நம்ம வீடு தானே. நான் இந்த வீட்டுக்கு வந்தா நீங்க டீ போட்டு தர மாட்டீங்களா? எனக்கும் இந்த வீட்டுல உரிமை இருக்குல்ல, அதான் நான் செய்யறேன். பிரபு சூப்பரா இருக்கு. மாப்ள, நீங்க எனக்கு இன்னொரு பையன் மாதிரி. மருமகன்னா அதான் அர்த்தம். எங்களுக்கு உங்க அப்பாவை நினைச்சு ஒரு சின்ன பயமும் பதட்டமும் இருந்துச்சு. ஆனா இப்ப நீங்க நடந்துக்கிறது, என் பொண்ணுகிட்ட அன்பா பேசுறதெல்லாம் பார்க்கும்போது அந்த பயம் எனக்கு போயிடுச்சு. எப்பவும் நீங்க இதே மாதிரி இருக்கணும் மாப்ள. கண்டிப்பா மாமா. வர்ஷினி, உனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி கல்யாண வேலையில என்ன சப்போர்ட் வேணும்னாலும் என்கிட்ட கேளு, நான் ஹெல்ப் பண்றேன். ம், ரொம்ப ஒன்று ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காத, ரிலாக்ஸ்டா இரு. ஓகே? சரி பிரபு. ம். பாத்தியா மீனா, கல்யாணத்துக்கு முன்னாலே மாப்பிள்ள நம்ம பொண்ணு மேல எவ்வளவு அக்கறையா இருக்காரு. என் பொண்ணு சரியான ஒருத்தர் தான் செலக்ட் பண்ணியிருக்கா. நீங்க தான் தேவையெல்லாம் பயந்துகிட்டு இருந்தீங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல எல்லாருக்கும் உண்மை தெரியும். அப்ப பாத்துக்கிறேன் இவனை. மாப்பிள்ள, என் பொண்ணுக்கு எப்படி ஒரு பையன் அமைஞ்சா நல்லா இருக்கும்னு நாங்க நினைச்சோமோ அப்படியே இருக்கீங்க. பா, என்னோட செலக்ஷன். நான் இல்லைன்னு சொல்லலேம்மா. மாப்பிள்ள, உங்க அப்பாவால உங்களை நாங்க மிஸ் பண்ண பார்த்தோம். சாரி. பரவாயில்ல மாமா. சரி, வாங்க இன்விடேஷன் சரி, பார்க்கலாம். வாங்க. ம். என்கிட்ட இன்விடேஷன் காட்ட மாட்டீங்களா? மா காட்டுறேம்மா. ஃபைனல் பண்ணிட்டு காட்டலான்னு இருந்தேன். அத நீங்க உட்காருங்க. இல்ல பரவாயில்ல. நீங்க உட்காருங்க, இன்விடேஷன் பாருங்க ம். ப்ளீஸ். உட்காருமா. வர்ஷினி, கல்யாணம்ன்றது நமக்கு ஆசை, ஆனா பெத்தவங்களுக்கு அது பெரிய கனவுமா. அவங்க கல்யாணத்தை அவங்க அப்பா அம்மா தான் நடத்தி வச்சிருப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு அவங்க பசங்க கல்யாணத்துல ஒவ்வொன்றுத்தையும் அவங்க பார்த்து பார்த்து செய்யணும்னு எதிர்பார்ப்பாங்கல்ல, அது அவங்களோட உரிமை. அதை நம்ம பறிச்சு கூடாது. நமக்கு பிடிச்சதை செய்யணும்னு நம்ம ஆசைப்படுறதுல தப்பு இல்லை, ஆனா அது பேரண்ட்ஸோட சம்மதத்தோட நடக்கணும். அத்தா, நீங்க பார்த்து சொல்லுங்க. நீங்க செலக்ட் பண்றதா இன்விடேஷன். எல்லாம் ஆக்டிங், நடிக்கிறான். இவன் நடிப்புக்கு மாமா வார்த்தையும் மயங்குறாங்களே. சை, இது ஓகேவா? மாமா, இது ஓகேவான்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸான செலெக்ஷன்மா, ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ் மாமா. ரெண்டு பேருமே சேர்ந்து ஒரு நல்ல முடிவை தான் எடுத்திருக்கீங்க. பிரபு, இந்த டிசைன் பாருங்க. அத்தை, இது உங்களுக்கு ஓகே தானே? மாமா, உங்களுக்கு ஓகே தானே? சூப்பரா இருக்கு மாப்ள. இதே ஃபைனல் பண்ணிக்கலாம். இவ்ளோ நம்பிக்கையா வரேன்னு சொன்னவ எதுக்கு வராம போயிட்டா? ஏன் வராம போனா? ஒருவேளை பிரபு அவளை ஏதாச்சும் பண்ணிருப்பானா? ஒண்ணுமே புரியலையே. ஹலோ.
சொல்லுங்க ப்ரோ. மேடம் நீங்க சொன்ன அந்த நம்பர் ஏர்போர்ட் பக்கத்துல ஆக்டிவேட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் நம்பர் சுவிட்ச் ஆஃப் ஆர் நாட் ரீச்சபிள்னு வருது. ட்ரேஸ் பண்ண முடியல மேடம். ஏர்போர்ட்டா? ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஏர்போர்ட் பக்கத்துல போயிருக்கானா? ஒருவேளை லிடியாவை வேற நாட்டுக்கு அனுப்பிட்டானா? இல்ல அவ யூஎஸ்கே போயிட்டாளா? தமிழ் தமிழ் அந்த பிரபு. தமிழ் தமிழ் அந்த பிரபு. நான் சந்தேகப்பட்டது சரியாதான் இருக்கு. அந்த பிரபு கரெக்டா கண்டுபிடிச்சு அந்த லிடியாவை ஏதோ பண்ணிட்டான். ச்சே. பிரபுவை பத்தி வேற என்னென்ன டீடைல்ஸ் எல்லாம் கிடைக்குதோ அதை நம்ம எல்லாத்தையும் எடுக்கணும். மொத்த பேக்ரவுண்டையும் செக் பண்ணணும். அந்த பையனாமா? அவன் ரொம்ப நல்ல பையன்மா. ஸ்கூல்லயே அவன் தான் டாப்பர். ரொம்ப ஒழுக்கமான பையன். அவன் பல பேருக்கு ரோல் மாடலா இருந்திருக்கான். இல்ல மேடம், அவனை பத்தி நெகட்டிவ் ஏதாச்சும்? அப்படியெல்லாம் சொல்றதுக்கு எதுவுமே இல்லம்மா. ரொம்ப தங்கமான பையன்மா. மத்தபடி தப்பா சொல்றதுக்கு எதுவும் இல்ல. சரிம்மா, நான் வரேம்மா. அவன் என் ஃப்ரெண்டே கிடையாது மேடம். அவன் எப்போயுமே தனியாக தான் இருப்பான். அவன் யாரு கூட பெருசாக அட்டாச் ஆகவே மாட்டான். நாங்கள்லாம் நிறைய இடங்களில் ஒன்றா சுற்றுவோம், ஜாலியாக ஃபன் பண்ணுவோம். ஆனால் அவன் எங்கே போனாலும் தனியாக தான் போவான். அவன் ஒரு சீக்ரெட் மேன் மேடம். அவனோட பர்சனல் லைஃப் என்ன, அவன் என்ன பண்ணுறான், ஏது பண்ணுறான், எதுவுமே எங்களுக்கு தெரியாது மேடம். சரி, ஓகேங்க, தேங்க்ஸ். சரிங்க மேடம். உங்களுக்கு பிரபுவை பத்தி தெரிஞ்ச விஷயத்தெல்லாம் சொல்றீங்களா? அவன் ஒரு சைக்கோங்க. இப்படியான ஒருத்தன் கூட உங்க வீட்டு பொண்ணு இல்ல, எந்த பொண்ணாலையும் வாழவே முடியாது அவன் கூட. சார், பிரபு ரொம்ப நல்லவன் சார். அவனை மாதிரி ஒரு கேரக்டர் நீங்கெல்லாம் பார்க்கவே முடியாது. உண்மையை சொல்லணும்னா உங்க பொண்ணு அவன் கூட வாழ்றதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் மேடம்.